இன்னைக்கு நம்ம குக்கர்ல செம ஈஸியான பிரியாணி எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல சொல்றேன். சேவ் பண்ணிக்கோங்க. அட ஆமாங்க, பேச்சுலருக்கும் பெர்ஃபெக்ட், ஃபேமிலிக்கும் ஒரு சூப்பரான பிரியாணி தாங்க. எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோல சொல்றேன். முதல்ல 2 கப் ரைஸை 30 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை நல்லா சூடாக்கிட்டு ஒரு 6 to 7 ஸ்பூன் நல்ல எண்ணெயை ஊத்திக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ. இப்போ இதுல 3 வெங்காயங்க, மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். இல்ல நீங்க ஒரு 3 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நீளமா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கல்லுப்பு அப்படியே மேல போட்டுட்டு 2 to 3 கிரீன் சில்லி, அப்புறம் 10 to 15 நிமிஷம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. நீங்க வச்சிருக்க சில்லி காரத்தை பொறுத்து, நான் இப்போ வச்சிருக்க சில்லி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமானா இன்னும் கொஞ்சம் உங்க சில்லிக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது கூட போட்டுட்டு நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் திருப்பி ஒரு வதங்க விடுங்க. நல்லா வதங்கி முடிச்ச உடனே ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன். நீங்க மீடியம் சைஸ்னா ஒரு 1.5 to 2 தக்காளி மேக்ஸிமம் போட்டுக்கோங்க. இப்போ அந்த குக்கர் அப்படியே ஒரு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ குக்லயே குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை ஓபன் பண்ணீங்கன்னா நல்ல கிரேவி மாதிரி வந்துருங்க. அதுல 1 ஸ்பூன் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 கப்புக்கு 1.5 கப் தாங்க குக்கர்ல நீங்க வைக்கிறீங்கன்னா தண்ணி ஊத்தணும். இப்போ நான் 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஹை ஃபிளேம்ல வச்சு தண்ணியை லைட்டா கொதிக்க விடுங்க. பாயில் பண்ணி இருக்க எக்க லைட்டா கீறி உள்ள போட்டுறேன். அதுக்கப்புறமா ரைஸையும் போட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. இதுக்கு மேல கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு மேல ஒரு நெய்யை நல்லா சுத்தி ஊட்டிக்கோங்க. இப்போ மூடிட்டு ஒரே ஒரு விசில் தான். விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தம்முக்கு அப்புறம் ஒரு வாரமா வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பெர்ஃபெக்ட்டான ஒரு பிரியாணி குக்கர்ல வந்துருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.